எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்திய ராணுவத்தின் ஆகாஷ் ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழிப்பு என தகவல் கிடைத்துள்ளது. தற்போது வரை 3 போர் விமானங்கள், ஒரு கண்காணிப்பு விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ராஜகுமரன், ஆகாஷ் ஏவுகணைகள் மூலம் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. இந்தியாவை பொறுத்தவரை முழு அளவிலான தாக்குதலுக்கு தயாராகிவிட்டது. ஆகாஷ் என்பது நம்முடைய தயாரிப்பு ஏவுகணை, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் கூட இந்த ஏவுகணையை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தியாவிடமிருந்து. தற்போது வரை 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய போர் விமானங்களுக்கு எதிராக ஆகாஷ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகாஷ் என்பது உலகளவில் ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானம். தரையில் இருந்து வான் இலக்கை நோக்கி தாக்கி அழிப்பதற்காக இந்தியா உருவாக்கி இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு ஏவுகணை தான் இந்த ஆகாஷ். இதுவரை 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். ஒரு கண்காணிப்பு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானின் போர் விமானங்களுக்கு எதிரான நடவடிக்கையிலே ஆகாஷ் என்கின்ற ஏவுகணை தற்பொழுது உள்ளே வந்திருக்கின்றது. இன்னும் இந்த இரவு முடிந்து அதிகாலை பிறப்பதற்குள் பல்வேறு ஏவுகணைகளின் பெயர்களை நாம் உச்சரிக்க இருக்கின்றோம். அந்த அளவு இந்திய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வலிமை வாய்ந்த ஏவுகணைகளை, வலிமை வாய்ந்த போர் விமானங்களை களத்திற்கு கொண்டு வர தொடங்கி இருக்கின்றது. இதன் உச்சபட்சமாக அக்னி போன்ற, பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள், அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த ஆகாஷ் ஏவுகணைகள் மூலமாக போர் விமானங்கள் தாக்கி அழிக்கப்படுகின்றன. S-400 என்கின்ற அமைப்பின் மூலமாக, அந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பின் வாயிலாகவும் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக தற்பொழுது ஆகாஷ் ஏவுகணையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த வான் எல்லைக்குள் பறந்து வரக்கூடிய பாகிஸ்தானிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. அதே போன்று NSG என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அவர்கள், அந்த கமாண்டோ படையினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். முழு அளவிலான ராணுவ பலத்தோடு இந்தியா பாகிஸ்தானினுடைய தாக்குதல்களை இந்திய ராணுவம் நடத்தி வருகின்றது. எனவே பாகிஸ்தான் இதற்கு மேலாக தற்பொழுது மணி 1 மணி ஆகின்றது. இந்த நாள் பொழுது, அதிகாலை பொழுது முடிவதற்கு உள்ளாக பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திக்க போகின்றது என்பதுதான் உலகளாவிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. உலகில் பல நாடுகளும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு என்ன நடக்கும், இந்த தேவையற்ற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்டதன் பலனாக அதற்கு நிகழப்போகின்ற அந்த நிகழ்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கின்றது. கராச்சியிலே ஒரு விமானம் தரையிறங்கி இருக்கின்றது, துருக்கி நாட்டினுடைய விமானம். என்ன காரணத்தால் துருக்கியில் இருந்து அந்த விமானம் எடுத்து வரப்பட்டது என்று தெரியவில்லை. ராணுவ உதவி வழங்குவதற்கு வந்திருக்கின்றார்களா, அல்லது பாகிஸ்தான் நாட்டில் போரின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிதைவுகளை அள்ளி செல்ல வந்திருக்கின்றார்களா அந்த சரக்கு விமானத்திலே என்று தெரியவில்லை. ஆனால் துருக்கியிலிருந்து ஒரு சரக்கு விமானம் வந்திருக்கின்றது. அல்லது பாகிஸ்தானுக்கு இனிமேல் தேவைப்படும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செஞ்சிலுவை சங்கத்தினர் எல்லாம் இனி பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய தேவை ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான அமைப்புகள் வருகை தந்து மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு பாகிஸ்தானுக்கு தேவை ஏற்படும். எனவே ஒருவேளை அது போன்றவற்றை கண்டறிந்து முன் உணர்ந்து இப்பொழுதே துருக்கி நாடு தன்னுடைய சரக்கு விமானத்தை அனுப்பிவிட்டதா என்று தெரியவில்லை. அந்த அளவு பாகிஸ்தானுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.